அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேசன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பகவானானவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு கணக்கு பண்ணோம்னா அக்டோபர் மாசம் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு தோராயமா ஒரு 28 நாட்கள் கன்னியில இருக்க போறார். அதுவும் எப்படி இருக்க போறார்? நீச்ச நிலையில இருக்க போறார். இந்த நீச்ச நிலையில மட்டும்தான் இருக்க போறா அப்படின்னு கேட்டா, நீச்ச சுக்கிரன் சனி வக்ரம் பெற்று அதனுடைய பார்வையில் இருக்கிறது. இந்த அமைப்பானது பொதுவா உலக ரீதியா எப்படி இருக்கும்னா, ஐடி செக்டார்ல நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குற அமைப்பு இதுதான். அதாவது சுக்கிரன் நீச்சம் பெற்று சனி வக்ரம் ஆகுது. சனினா என்ன? வேலை பார்க்கறவங்க, பொதுமக்கள் தொடர்புடையது. சுக்கிரனா என்ன? ஐடி ரிலேட்டடா, சினிமா ரிலேட்டடா, ஜுவல்ஸ் ரிலேட்டடா. அப்ப மக்களே கொந்தளிப்பாங்க இந்த நேரத்துல. இப்போ ஒண்ணு இல்ல, தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அப்ப மக்களே கொந்தளிச்சு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை நடக்கலாம். ஐடி செக்டர் கீழே விழுகிறனால ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு ஒட்டுமொத்த ஐடில வேலை பார்க்கறவங்க நாங்கெல்லாம் எப்படி வர்றது, நாங்க எந்த மாதிரி ஜெயிச்சு நாங்க எப்படி சம்பாதிக்கிறது, நாங்க படிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு அந்த ஷடவுன் ஆகிற கம்பெனிஸ் எல்லாம் எதிர்த்து போராடுவாங்க. இன்னும் சொல்ல போனா சுக்கிரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்றதுனால, அதுவும் புரட்டாசி 23 இருந்து 31 சூரியனோடய அந்த சுக்கிரன் நீச்சம் பெற்ற சுக்கிரன் சூரியனோட இணைஞ்சிருக்கும். சோ இந்த அமைப்பு அரசு ரீதியாவே ஒரு பெரிய கலக்கத்தை, பிரபலமான இருப்பவர்கள் சினிமா துறையில இருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட அமைப்புல அரசு துறையாவே சுக்கிரன் சூரியன் சனி நேரடி தொடர்பு வர்றதுனால அரசாங்கமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அடுத்தது சூரியன் இங்க ஐப்பசி மாசத்துல நீச்சம் ஆகுறாரு. அப்ப அரசாங்கம் கீழே விழுகுதுன்னு தானே அர்த்தம். அரசாங்கம் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்துக் கொள்ளும். இந்த சுக்கிர பெயர்ச்சி அக்டோபர் 8க்கு அப்புறம், ஐப்பசி அதாவது புரட்டாசி 23க்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அரசியல் ரீதியாவே நிறைய பிரச்சனைகள் வெளியில வரும். அதே மாதிரி பிரபலத்துவமா இருக்கிறவங்க எல்லாம் கைது செய்யப்படுவாங்க. அதே மாதிரி சிறந்த நடிகராக இருப்பவர்கள்லாம் உடல்நிலை கொஞ்சம் கவனம். ஏன்னா சுக்கிரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்ளும்போதுல ஒரு பெரிய நடிகரோட இழப்பு இல்ல அவருக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும், கலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கவனமாவும் இருக்கும். சுக்கிரனாவே கலை, கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது படிக்கிறதுக்கு தான் புதன் தேவை. அதை செயல்பாட்டுல கொண்டுட்டு வந்து சம்பாதிக்க தெரிஞ்சதுக்கு சுக்கிரன் தான் தேவை. சோ கலையை வச்சு சம்பாதிக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில், ஆயக்கலைகள் 64 வச்சு சம்பாதிக்க தெரிஞ்சவங்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மீனராசி என்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் ஆகிறார். அதாவது ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்றார் அப்படிங்கிறத சொல்லணும். சோ இந்த அமைப்பே எப்படின்னா, வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கும் கொஞ்சம் பத்தாத அமைப்புன்னு தான் சொல்லணும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வேலை இல்லாம போயிடும். என்னன்னு சொல்லியிருப்பாங்க, 2 வருஷம் பிளான் பண்ணி தான் போயிருக்கோம், எந்த பாதிப்பும் வராது, ஆகா ஓகா அப்படின்னு பண்ணிருப்பாங்க. திடீர்னு இல்லாட்டி வெளிநாட்டுல இருந்து வீட்டுக்கு வர சூழ்நிலை ஏற்படும். நீங்களே வேலையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தோல்வி, குறிப்பா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்பு, யாருக்காவது ஜாமீன் போட்டுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எதிராகவே கேஸ் திரும்புறது. நீங்க ஜாமீன் தான் போட்டிருப்பீங்க, அதுக்காண்டியே நீங்க பணத்தை கட்டு அப்படின்னு இருப்பாங்க, இல்ல இடத்த கொடு அப்படின்னு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி சகோதர பாதிப்பு, சகோதர ஒற்றுமை சீர்குலைகிறது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாதிப்புல இருக்குமே அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகள் ஏதாவது குழந்தைகளுக்கு ஏற்படுற வலி உங்களை பாதிக்கிறது. அவங்களோட ஏதாவது ஒரு பாதிப்பு உங்களை பாதிக்கிற மாதிரி உள்ள அமைப்பு. என்னன்னு சொல்ல போனா, அவங்க சக்சஸ் பண்ணாம தோத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் போகணும் இல்ல வேலைக்கு போகணும்னு நினைச்சிருப்பாங்க, அந்த இன்டர்வியூக்கு போவாங்க, இன்டர்வியூல ஃபெயிலியர் ஆகுது, உங்களை பாதிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பத்தாத காலகட்டம் தான் அப்படிங்கிறத நம்ம உண்மையை பேசிடணும். சரிங்களா? குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புல சுக்கிரனாவே பெண், சுக்கிரன் நகை சம்பந்தப்பட்டது, சுக்கிரனாவே பொருள் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை தான். நகை நட்டுகளை வெளியில போட்டுக்கிட்டு போகாதீங்க. ஆடம்பரமா கொஞ்ச நாள் இருக்காதீங்க. ஆடம்பரமா இருக்கிறதுனாலே பாதிப்பு ஏற்படுது. நகை வெளியில போட்டு போறதுனால அதனாலே திருட்டு பயம் அதிகமாகுது. சனிதான் திருட்டு பயம், திருடு சம்பந்தப்பட்ட அமைப்பு. சோ நகையால பாதிக்கப்படுறது, உங்க நகை வீட்டுல இருக்கிற நகை அடகு போறது,
அதே மாதிரி அடகுல வச்ச நகையை வந்து ஏலத்துக்கு போறது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்தந்த இப்ப முன்னாடியே நான் நகை அடகுல வச்சுட்டேன் எதிர்பார்க்கல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் ஏலத்துக்கு போறது. ஸோ இந்த மாதிரி இக்கட்டான நிலைகள்லாம் வரும். வீடை ஜப்தி பண்ண சொல்லி வீட்டுக்கு ஆள் வருது. ஏன்னா நாலாம் அதிபதி சுக்கிரன் இல்ல, 4க்கு 3ஆம் அதிபதி. வீட்டை விரயம் பண்ணணும்ல, அதுக்கு சனி ஏற்பாடு பண்ணுவார்ல. ஸோ வீட்டை ஜப்தி பண்ற மாதிரி வர்றது. இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ் தான் நிறைய சொல்ற மாதிரி இருக்கு, பாசிட்டிவ்ஸ் சொல்ற மாதிரி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உடல்நிலையை கவனமா பார்த்துக்கங்க. நெகட்டிவ்ஸ் நான் பொருள் வாழ்க்கையா நான் எந்த நெகட்டிவ்ஸும் பார்க்கலங்க அப்படிங்கிறவங்களுக்கு உடல்நல பாதிப்பு. வேணா ராசியில சனி, சுக்கிரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்ளும் போதுல பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அதிகமான பாதிப்பு. ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பாதத்துல ஏற்படுற பிரச்சனை. ஏன்னா 12ல ராகு இருக்காருல்ல, 12ல ராகு இருக்காருங்கும் போதே பாதத்துல பிரச்சனை வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாதத்தை பிளவுபடுத்துறது, பாதம் வெட்டுப்பட்டு போறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி ஆயுளுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டா 8ஆம் அதிபதி நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்றாரு. அதை மட்டும் கவனமா வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்துல 2 நட்சத்திரமும் ஒரு ராசியும் ரொம்ப கவனமா இருக்கணும். மீன ராசி, சதய நட்சத்திரம், அதே மாதிரி கேட்டை நட்சத்திரம், இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா வீடியோஸ் போய் பாருங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பா இருக்கு. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப சிக்கல் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அமைப்புல இருக்கு. குறிப்பா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்பு, டாக்குமெண்ட்டும் முயற்சிங்கிற பேர்ல ஏமாந்து போறது, லாட்ரி டிக்கெட்ல பணம் ஏமாந்து போறது, இந்த செல்லுல விளையாடுவாங்களே கேம், அதுல விளையாண்டு பணம் ஏமாந்து போறது, அப்புறம் சூதாட்டத்துல பணம் ஏமாந்து போறது, அதிகப்படியா பணம் ஏமாந்து போறது தாங்க. வேற எதுவும் இல்லைங்க. பணத்தையும் நகையும் ஏமாந்த போறீங்க, இழக்க போறீங்க அப்படிங்கிறத, மற்றபடி எதுவும் இல்லை. சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, அதுதான் முக்கியம். வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கௌரவத்துக்கு தான் இழுக்குவாங்க. சுக்கிரன் நீச்சமாகிறது உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகதா தான் நீங்க நல்லா இருப்பீங்க. சுக்கிரன் நீச்சமாகிறது உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி உங்க கௌரவத்துக்கு பாதிப்பு ஏற்படுறது, கௌரவம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள். வாத்தியார்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் பள்ளியில வேலை பார்க்கறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. சில சமயம் உங்க மேல ரிமார்க் ஆகிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள், இல்ல தேவையில்லாத அபட்டமான சொல்ற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் பிரிவினை ஏற்படுத்தும், வேதனை ஏற்படுத்தும். திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் ஆகலையே அப்படிங்கிற ஒரு வேதனையை கிளப்பி டிப்ரெஷன் கொண்டு போகும், மனவேதனை ஏற்படுத்தும். ஏன்னா பெண்களால் இந்த நேரத்துல உங்களுக்கு அவமானமோ அசிங்கமோ இல்லை வேதனையோ சங்கட்டமோ ஏற்படணும் அப்படிங்கிறத அமைப்பு. உடன் பிறந்த சகோதரிகளிடம் எந்த ஒரு வாக்குவாதமும் சண்டையும் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுக்கிட்டா அது பெருசாகும் ஒழிய சிறுசாகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இதே மாதிரி கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படாது, அதே மாதிரி லாபமும் வராது பெரிய லெவல்ல. உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்க இந்த காலத்துக்குள்ள வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அவசரப்படாம நிதானமா ஆலோசனை பண்ணி பண்ணுங்க. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இது உங்களுக்கு கொஞ்சம் பத்தாத காலகட்டத்துல ஜென்மச்சனியில நீச்ச சுக்கிரன் வர்றது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிளஸ்ஸோ அது மாதிரி பொருளாதார ரீதியா மைனஸ். கௌரவமா இருக்க முடியாது. அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப சிக்கன் மட்டன் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்ப வெஜ் ஐட்டமா சாப்பிடுற சொல்லல. வெஜ் ஐட்டமா சாப்பிடுறவங்க கஞ்சியை குடிக்கிறது. அந்த மாதிரி ஒரு பொருளாதார ரீதியா மாற்றம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்றேன் ஒழிய மற்றபடி எதுவும் நெகட்டிவா இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், நட்சத்திராதிபதி சனியோட சுக்கிரனோட தொடர்பு கொள்றார். சனி பகவான் சுக்கிரனோட தொடர்பு கொள்றது ஆடம்பரத்தை அதிகமா விரும்புவீங்க, பெரிய பில்டப் பண்ணிக்குவீங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு படத்துல கூட பார்த்தா ஒரு அம்மா பில்டப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு படம் வந்துச்சு. அது என்ன படம்னு தெரியல. ஆனா பில்டப் பண்ணிக்குவாங்க, எனக்கு இன்னார தெரியும் அன்னார தெரியும், நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், ஓவர் பில்டப் நடக்கும். ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பில்டப்ல இருப்பீங்க. ஸோ பில்டப் குறைச்சிக்கங்க. நீங்க நார்மலா இருந்தாவே போதுமானது. இயல்பான வாழ்க்கைக்கு வாங்க. உங்களை 4 பேர் மதிக்கணுங்கிறதுக்காண்டி பொய்யா ஒரு வார்த்தைகளை சொல்லி அது உண்மைன்னு தெரியும் போதுல உங்க மேல இருக்கிற மதிப்பும் குறைஞ்சு போயிருங்க இல்லையா, ரொம்ப பெரிய ஆளாகலாம் ஆக மாட்டீங்க. சரிங்களா? ஸோ அந்த அமைப்புகள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாவே போதும். மற்றபடி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி இளைஞர்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால மனவேதனைப்படுறதும்
பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால பெரிய பெரிய வில்லங்கத்தை பார்க்கறதும், மொபைல் செயலிகளால் லவ் பண்றேங்கிற பேர்ல நிறைய பிரேக்கப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமா நடக்கும். அது உங்களோட இது, அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி இது மொபைல், உங்களோட மொபைல் பிரைவசியை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலா எடுத்துக்கோங்க. இல்லாட்டி தேவையில்லாத அதனாலே ப்ராப்ளம் வருது. அதே மாதிரி பத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பாதிப்பு வருது. இந்த மாதிரி விஷயங்கள் குறிப்பா லேண்ட் ரிலேட்டடாகவும் பத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலும் மொபைல் சம்பந்தப்பட்ட பிரைவசி இல்லாததுனாலே உங்களுக்கு பாதிப்பு. ஏன்னா சுக்கிரன் 8ஆம் இடம் தான் பிரைவசி, நீச்சம் ஆயிடுச்சு. அது நேரடியா நட்சத்திராதிபதியோட தொடர்பு கொண்டுச்சு. அப்ப பிரைவசி எனக்குன்னு ஒரு இடம் இல்லை அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ற அமைப்பு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா கையாளுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் இளம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் நிதானம் புரியாது. பெற்றோர்கள் மீனராசி பெண்கள் இந்த நேரத்துல வீட்டுல இருந்தா, உத்திரட்டாதி நட்சத்திர பெண்கள் இந்த நேரத்துல இருந்தா அவங்களுக்கு ஒரு ஆறுதலாவோ சப்போர்ட்டாவா இருங்க. தவறான வழிகாட்டுதலுக்கு போறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ சரியா இருந்து பாத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பேச்சுவார்த்தை, முதல்ல வாய், அப்புறம் கைக்கு வர வேண்டிய பணம், இதெல்லாம் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும். தந்தை, தந்தைக்கு மகனுக்கும் உண்டான பிரச்சனை பெருசாகிக்கிட்டே இருக்கும். தானம் தர்மம் பண்றேன், கொடைவள்ளல் ஆகுதுன்னு பேர்ல அசிங்கப்படுவீங்க. ஏன் எனக்கு இப்படி நெகட்டிவா சொல்றேன் அப்படின்னா, உள்ளதை சொல்றேன். சுக்கிரன் நீச்சமாகனாவே தந்தையோட நீங்க சண்டை போடுவீங்க. 8ஆம் அதிபதி நீச்சம்னா 9ஆம் அதிபதி வலுத்துட்டாரு. 9ஆம் அதிபதி வலுத்துட்டாருன்னா நீங்களும் உங்க அப்பாவும் அடிச்சுக்க போறீங்க. ராசியில சனி இருக்காருல, அதை மறக்க கூடாது. சோ தந்தையோட சண்டை பெருசா இருக்கும். தானம் தர்மம் பண்றதுனால அசிங்கப்படுறது, கோயில் சம்பந்தப்பட்ட இது விஷயங்களை ஈடுபடுறதுனால கொஞ்சம் தலைகுனிவு ஏற்படுறது, இல்லாட்டி அதனால பெரிய ஆளுங்கிற பேர்ல உங்கள்கிட்ட பணத்தை புடுங்குறது. ஏன்னா சுக்கிரன் நீச்சம் ஆயிட்டார்ல, செல்வத்தை புடுங்குவாங்க. அந்த மாதிரி அமைப்பு. அதே மாதிரி குழந்தைகளால கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படுறது, வைத்திய செலவு ஏற்படுறது, அதே மாதிரி கைக்கு வர வேண்டிய பணம் வராம போறது. அதே மாதிரி பேச்சு, உங்களோட வார்த்தை இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையில விட்டுட்டீங்கன்னா பின்னாடி ஏன்டா இந்த வார்த்தையை விட்டோங்கிற அளவுக்கு மனவேதனைப்படுவீங்க. குறிப்பா மருத்துவ செலவு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கடுமையா இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போறவங்களா இருந்தா, ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தா அந்த நேரத்துல ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடு போக வேண்டாம். சுக்கிரன் நீச்சமா இருக்கும்போது சனியோட தொடர்பு கொள்ளும்போது இந்த அமைப்பை ஏற்படுத்துறதே ஏமாந்து போற அமைப்பு கொடுக்கும். சுக்கிரன் ஆட்சிக்கு வரும், 8க்கு வந்தே ஆட்சிக்கு வரும். அப்ப நீங்க ஸ்டெப் எடுங்க. இப்ப நான் அந்த மாதிரி பண்றேன், எனக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு வேண்டாம். சரிங்களா? ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மற்றபடி எல்லாருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆசைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.